எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நான் ஸ்ரீலங்காவால் சுவிஸுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து கொண்டு வந்து பூசணிக்காய் உங்களுக்கு காட்டுவேன். வெட்ட போகிறேன். பூசணிக்காயும் மரவள்ளி கிழங்கும் போட்டு ஒரு கறி வைக்கணும். ஆகவே நான் இதை செய்ய போகிறேன், வெட்டி காட்டுறேன். துளசி சொன்னேன், இந்த சித்தி இந்த பூசணிக்காய் ஒரு மாதிரி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லி. அப்படி அண்டு இல்லை, இது நல்லா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். வெட்டி பார்ப்போம். காடாக தான் இருக்குது, வந்துட்டு பொறுப்பு பார்ப்போம். வட்டி எடுக்கணும், வெளியேற்ற வேண்டும். பூசணிக்காய் எங்களை தாத்தா இருந்தவர். தாத்தா உங்களுக்கு என்ன அறிவு வேணுமென்று கேட்டால், எனக்கு ஒன்றும் பண்ணால் அந்த பூசணிக்காயில் கொஞ்சம் போடு பண்ணுவார். அது ஒரு அந்த காலம் ஒரு மாதிரியாக வெட்டி எடுத்துட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். துண்டாடுவது கொஞ்சம் கஷ்டம், பழுதாகவே இல்லை. எப்படி சொல்லாங்க பாருங்க, வெட்டி எடுத்துட்டேன். இதில் ஒரு துண்டு சமைக்க போகிறேன். கிழங்கும் பூசணிக்காயும் போட்டு செய்ய போகிறேன். பாருங்கள் என்னோட கூட எப்படி சமைக்கிறேன்ன்றது. ஸ்வீட்ஸில் இது கிடைக்கிறது மிகவும் அருமையாக இருக்குது. ஒரு சீசனுக்கு தான் வரும், அதுவும் பெருசாண்டு இல்லை. இப்படி பூசணிக்காய் சமைச்சா தண்ணி போல் இருக்கும். ஆனால் இலங்கை பூசணிக்காய் சமைக்க உருளைக்கிழங்குமாய் இருக்கும், அப்படி கட்டியாக இருக்கும். அப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த பூசணிக்காய் வெட்டினது. சரியான ஹார்டாக இருக்குது வெட்ட. இப்போது இதுகள் இந்த இதுகளெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதாவது உள்ளுக்கு இருக்கிற இதுகள், மற்றது தோல்கள் எல்லாம் எப்பல் பண்ண வேணும், அதாவது சீவ வேணும். கியூப்பாக வெட்டுறேன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த சைஸில் நீங்கள் வெட்டினா அவிஞ்சு கிழங்கும் போட்டு செய்ய நல்லாயிருக்கும். இப்போ நான் உள்ளி மிளகு சீரகம் போட்டு குத்த போகிறேன். இந்த பூசணிக்காய் கறிக்கு ஹைலைட்டாக இருக்கிறது இந்த இதுதான், சீரகம் மிளகு உள்ளி. இப்போ நான் குத்த போகிறேன் பாருங்கள். இதில் உள்ளியை நாங்கள் தட்டுவோம், உடைக்க ஈஸியாக இருக்கும். மிளகும் சீரகமும் போட்டிருக்கிறேன் பாருங்க. இதை நல்லா குத்துவோம். கொஞ்சம் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணுவோம். இப்போது இந்த உள்ளியையும் கழுவி, நான் தட்டி வச்சின உள்ளி அதை கழுவி இதுக்கு போட்டு நல்ல இதாக குத்த வேணும். இது ரக்கிற நேரம் தான் நான் போடுவேன், அது மட்டும் நல்லா மசியை குத்துவோம். இதை நாங்கள் நல்லா வாஷ் பண்ணணும். இதுகளுக்கு மருந்து இல்லை, எல்லாம் பியோ. வெங்காயம், மற்றது சிவப்பு அந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மற்ற ரம்பக்குள்ளே இந்த இது கருவேப்பமில்லை, இதெல்லாம் நான் சுத்தம் பண்ணி இதை ஒனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை இப்போ நான் போட போகிறேன். மக்களே போடுவோம். கொஞ்சமாக சால்ட்டை போடுவோம், காய்க்கு ஏற்றபடி போடுவோம். அந்த காலத்தில் ஒரு வைபவம் வேண்டாம், இப்பவும் தான் செய்கிறார்கள். பூசணிக்காயும் கிழங்கும் ஒரு கறி வச்சே ஆவார்கள். அதுபோக கருணக்கிழங்கு குழம்பு, மற்றது பைத்தங்காய் பிரட்டல், பருப்பு கறி, கத்திரிக்காய் கறி, சம்பல், இஞ்சியில் ஒவ்வொரு விதமான சம்பல்கள் செய்து போடுவார்கள் அந்த காலத்தில். இப்பவும் அப்படி தான் செய்கிறார்கள். மற்ற அப்பளம் மிளகாய் பொரிப்பார்கள். மறக்கிறதான் கூட ஒரு வைபவம் நடந்தால், அதாவது திருமணமோ அல்லது போனால் என்னவாக இருந்தாலும் இந்த காய்கறிகள் தான் சமைப்பார்கள். மிகவும் டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும் உண்மையில். கிழங்கு கனகாலமாக இருக்கும் இங்கே. ஆகவே நான் துண்டாடி வெட்டி அவிய விட்டு வடித்து வச்சுக்கிறேன். இந்த பூசணிக்காயோட போட்டு சமைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இதை அவிய விடுவோம். அவிஞ்ச பிறகு எப்படி வருதுன்றது பார்ப்போம். நாங்கள் எப்படி இருக்கின்றதை பார்ப்போம். நல்ல கல் பூசணிக்காய் நல்லா அவிய வேணும்.
இப்போ நாங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூளை போடுவோம். ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்தோம், கொஞ்சம் போடுவோம். இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இதுக்கு கொஞ்சம் கணக்காக விட தேவையில்லை. நாங்கள் பசுப்பால் தானே இங்கே பாய்ப்போம், அங்கே என்ன தேங்காய் பால் விடுவோம், கொஞ்சம் பால் விடுவோம். இங்கே நல்ல ஜெலோ கலராக இருக்குது. நீங்கள் இப்படி தான் சமைக்கணும். நம்முடைய பாரம்பரிய உணவுகளில் விசேஷமாக சத்துக்கள் நிறைஞ்சது, அதே போல் ருசி அதிகம். அடுத்தது மக்கள் விரும்பியும் சாப்பிடுவார்கள். கொண்டாட்டங்களுக்கு இதைத்தான் பாய்ப்பார்கள். எப்படி இருக்குது? நீங்களும் இதை போல் சமைக்க வேணும். சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் இதன் சுவையை தெரியும். முக்கியமான ஹைலைட்டுன்னு சொன்னேனே, ஹைலைட்டான சாமான் அதை போட மறந்துவிட்டேன். சீரக மிளகு ரக்கிற நேரம் போட்டால் தான் ஒரு வாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாத்துக்கும் பிறலக்கூடிய அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அங்கே தேங்காய் பால் விடுவார்கள், இங்கே பசுப்பால். இது ஃபைனலாக எப்படி வருதுன்றதை இப்போ பாருங்க, தாளிச்சாச்சு. இது கொஞ்சம் போடுவோம். வடிவாக மிக்ஸ் பண்ணி தண்ணுவோம். இந்த தாளிச்சா தான் அதோட ஃப்ளேவர் இன்னும் தூக்கலாக தெரியும். பார்த்தீங்களா, நான் செய்த கிழங்கும் பூசணிக்காய் கறி. இது ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்து நான் நம்முடைய பாரம்பரிய உணவு. ஓகே, இப்போ இதுதான் எங்களுடைய ஸ்பெஷலான வீடியோ. பாரம்பரிய கறி ஒன்றை செய்து காட்டினான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. ஓகே, God bless you. Stay happy. Bye.